Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல 12th தமிழ்ல கன்ஃபார்ம் பாஸ் மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 1 மார்க்ஸ் வந்து என்னென்னவோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க வித் ஆன்சர்ஸோட. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் செய்யுளில் இருக்கக்கூடியது, உரைநடையில் இருக்கக்கூடியது. ஸோ என்னென்ன படிக்கணும் அதுக்கான சிம்பிளான ஆன்சர்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முக்கியமான 4 மார்க்ஸ் செய்யுளில் இருக்கக்கூடியது, உரைநடை இது எல்லாமே தனித்தனியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது சிம்பிளாக எழுதுகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் படிப்பேன், இருந்தாலும் எனக்கு மார்க்ஸ் வந்து அதிகமாக வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணிங்க. இதோட மெட்டீரியல் பிடிஎஃப் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டோம். ஸோ பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் பிடிஎஃப் ஆகும்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேருந்து பார்த்துங்க. ஸோ இதில் 6 மார்க் கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன மொழித்திறன் பயிற்சியில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, என்ன அணி வந்து படிக்கணும், அதுக்கு எப்படி சிம்பிளாக எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிங்க, ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி கலைச்சொல்லாக்கம் எல்லாமே சிம்பிளாக எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது என்னவோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணிங்க. இதோட பிடிஎஃப் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறோம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.